ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஒரு சுடிதார் பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ பார்க்காதவங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது சுடிதாருக்கு நம்ம பெல்ட் பீஸ் கட் பண்ணோம். ஒரு 4 பீஸ் கிட்ட நம்ம கட் பண்ணோம். அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 4 பீஸையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக எப்போதும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2 துணியை சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிடாமல் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு நூல் பிசுறு எதுவும் வெளியில் தெரியாது. நம்ம கைலிக்கு போடுவோம்ல தையல், அந்த மாதிரி போடணும். ஒரு துணி கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு துணி கொஞ்சம் கூட வர மாதிரி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை இந்த மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா துணியை விரித்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அந்த துணியோட பிசுறு வெளியில் தெரியாமல் இந்த சைடில் நம்ம மடித்து விட்டுடணும். அந்த நூலோட பிசுறு எந்த சைடு தெரியுதோ அதுக்கு மேலே இந்த மாதிரி மடித்து இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுடணும். இப்போ பாருங்க, எது மேல் பக்கம் எது கீழ் பக்கம்னே தெரியாமல் 2 பக்கமும் ஒரே மாதிரியே ஃபினிஷிங்காக இருக்கும். இதே மெத்தட்லேயே நம்ம 4 பீஸையுமே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அளவு பேண்ட்டோட பெல்ட் பார்ட்டை எடுத்து நம்ம அளவு பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு 1 இன்ச்சு கிட்ட எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. அதை வந்து நான் ஃபுல்லாகவே உள்ளார்க்க மடித்து விட்டுருவேன். இப்போது பெல் பார்ட்டில் 4 பீஸுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் மார்க் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் எங்கே மார்க் பண்ணியோ அதில் 1 இன்ச்சு கிட்ட நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. இந்த மாதிரி கேப் விடுறதுக்கு முன்னாடியே பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். கேப் விட்டுட்டு மேலேயும் இதேமாரி பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்கிட்ட 1 இன்ச்சு துணி இருக்கிறதுனால 1 இன்ச்சு விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1/2 இன்ச்சு இருந்தால் கூட 1/2 இன்ச்சுக்குள்ளேயும் நீங்கள் மடிச்சிக்கலாம். இப்போ துணியை இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு 2 சைட்லேயும் ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருக்குல்ல, ரைட் சைடு உள்ள துணியை ரைட் சைடு மடிச்சிடணும். லெஃப்ட் சைடு உள்ள துணியை லெஃப்ட் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இப்படியே துணியை திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைட்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ரெடிமேட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கொஞ்சம் துணி ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம்ல, அது இந்த மாதிரி நாடா கோக்குறதுக்காக ஒரு ஹோல் மாதிரி கிடச்சிடும். நம்ம 1 இன்ச்சு கேப்பை விட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டிருந்தோம்ல, இப்போ அந்த தையலோட நம்ம மேலே மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாடா எந்த அளவுக்கு கோக்குறோமோ அந்த அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இன்ச்சு வரைக்கும் வேணும்னா 1 இன்ச்சு விட்டுக்கலாம், 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போது 1 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இன்னும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஒரே அளவாகவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எந்த அளவில் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறோமோ எண்டு வரைக்குமோ அதே அளவுலேயே இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ த்ரெட்டை வெளியில் எடுத்துடலாம். இப்போது அளவு பேண்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஹைட்டு கரெக்டாக இருக்குது. எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளது நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ பெல்ட் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பேண்ட்டுக்குள்ள துணி எடுத்து பாட்டமில் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாட்டமில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சு விட்டுருந்தோம். அதை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு 3 தையல் போட்டுக்கலாம். பாட்டமில் மட்டுமே நம்ம 4 தையல் போட்டுக்கணும். சுடிதார் பேண்ட்டு இந்த மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் தையல் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரே அளவு கேப்பு விட்டு நம்ம தையல் போட்டுக்கணும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு 1/4 இன்ச்சு பக்கத்தில் இன்னொரு 3 தையல் போட்டுக்கலாம். மொத்தமாக நம்ம பாட்டமில் 4 தையல் போடணும். உங்கள்கிட்ட கேன்வாஸ் இருந்துச்சுன்னா கேன்வாஸ் கொடுத்தோம் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் பார்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா க்ரெச் பார்ட் எடுத்துகிட்டு 2 துணியும் சேர்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். துணியை நல்ல பக்கமாக எடுத்து விட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க த்ரெட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு படிமான தையல் போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரியே க்ரெச் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேண்ட்டு துணி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு பாட்டம்லேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். எது வரைக்கும் தையலுக்கு விட்டுருக்கோமோ அது வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ரைட் சைடு பாட்டமில் வந்து நம்ம முடிக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அளவு பேண்ட்டை வச்சு பாட்டமை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை மார்க் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் வந்து முடிச்சிடலாம். இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எக்ஸஸாக உள்ள துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கஸ்டமர் கொடுத்த அளவு பேண்ட்டில் ஃபுல்லாகவே ப்ளீட்டட் வரா மாதிரி வச்சுருக்காங்க. பேக் ஃப்ரண்ட்டில் மட்டும் வைக்காமல் அந்த பேண்ட்டு ஃபுல்லாக கொஞ்சம் எட்ட ப்ளீட்டட் வச்சுருக்காங்க. அதே மாதிரியே தான் நானும் ஸ்டிச் பண்ண போகிறேன். 1.5 இன்ச்சு பக்கத்தில் ஒரு ப்ளீட்டு, அந்த மாதிரி பேண்ட்டு ஃபுல்லாக வரா மாதிரி நம்ம ப்ளீட் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பேக்கில் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டுமும் வச்சுக்கலாம். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கூட ப்ளீட் வச்சுக்கலாம், இல்லையா சைடில் மட்டுமும் ப்ளீட் வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். இதில் கஸ்டமர் கொடுத்த அளவு சுடிதாரில் பேண்ட்டு ஃபுல்லாகவே ப்ளீட்டட் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பேண்ட் இப்படி தான் இருக்கும். பெல்ட்டு பார்ட்டியும் பேண்ட் பார்ட்டியும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு. இப்போ ஒரே அளவாக இருக்குது. இப்போ பேண்ட்டு துணியோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பெல்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் பேண்ட்டு துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா மீட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ பேண்ட்டு துணியோட நல்ல பக்கமும் பெல்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. சென்டர் எதுன்னு பார்த்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நாடா கோப்போம்ல அந்த சென்டரும் க்ரச் பார்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அந்த சென்டரும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம பெல்ட்டையும் பேண்ட் பார்ட்டியும் ஜாயின் பண்ணுறப்ப ஒரே அளவுலேயே ஸ்டிச்சஸ் போடணும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சைடு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவும் ஒரு சைடு கூடவும் இருக்கும். ஒரே அளவாகவே ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக எடுத்து விட்டு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அதில் எக்ஸஸாக உள்ள துணியை கீழ்ப்பக்கமாக மடித்து விட்டுட்டு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம படிமான தையல் போட்டோம்னா எப்போதுமே பேண்ட்டு கிழியாது, தையலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது படிமான தையல் போட்டு நம்ம சுடிதார் பேண்ட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகினர்ஸ்லாம் இந்த மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.